தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். ஒரு கோடி ரூபா பணத்தை நீங்கள் கொடுத்தாலும் அன்னை அதில் வந்து 100 ரூபாய் மட்டும் டிஃபனுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லுகின்ற ஒரே ஜீவன்கள் இந்த கும்பராசிக்கார். புத பகவான் எடுத்துக்கோங்க, 5 குடையவன் 8 குடையவன். இந்த 8ஆம் தேதியிலிருந்து நீச்சமாகிறார் நண்பர்களே. இதுதான் ஒரு ஆபத்து. பிள்ளைகளால் மன கஷ்டம், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இதை படிக்கட்டில் இருக்கும்போது கீழே விழுறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, இப்போ தான் ஏதோ ஒரு ஃப்ளூலாம் பரவுது. ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணுறவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்போ பண்ண வேண்டாம்? 8ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. 8 to 23, 8 to 23 நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சுக்கிர பகவான் என்ன பண்ணுறார்? நம்மளால பாதகாதிபதி, இதான் வருத்தத்துக்குரிய விஷயம். சார் அவர் பாதகாதிபதி இருந்தால் நான் ஏன் சார் வருத்தப்படணும் சொல்கிறேங்க. கடல் தாண்டி விட்டு வாருங்கள், தோஷம் சரியாகும். அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். இந்த 4-9 கூடிய சுக்கிர பகவான் he is going to stay another 30 days. இவர் ரொம்ப மோசமான விஷயங்க. அவர் ஸ்டே ஆகக்கூடாது. அப்படி ஆனால் என்ன ஆகும்? ஏன்னா அவர் பாதகாதிபதி, அவர் பவர்ஃபுல் ஆகிட்டார். பவர்ஃபுல் ஆகிட்டார்னா வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் டைவர்ஸ் பண்ணாதவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணணும்னு தோணும். இந்த பாதகாதிபதி ஆட்சி பெறும் பொழுது திருமணத்தை பிரிப்பான், மறுமணத்தை கொடுப்பான். ராகு ராசியில் நம்மளை நல்லா இருக்க விட மாட்டார். தவறான நண்பர்களோடு சேர்த்து வைப்பார். நீங்கள் என்ன கோயிலுக்கு போகலாம்? முக்கியமாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சதய நட்சத்திரக்காரர்கள் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர், திருப்புகலூர் திருவாரூரில் இருக்குது. சிறு தொண்டர் பிள்ளைக்கறி, அதெல்லாம் அந்த ஊர் தான். அடுத்ததாக நீங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 29ஆம் தேதி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல நாட்கள்னால் 17ஆம் தேதி சர்வ அமாவாசை அன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். உலகத்திலேயே 1 கோடி ரூபா பணத்தை நீங்கள் கொடுத்தாலும் அன்னை அதிலிருந்து 100 ரூபாய் மட்டும் டிஃபனுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லுகின்ற ஒரே ஜீவன்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். அத்தனை நல்லவர்கள் நண்பர்களே. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகிறது? ஏப்ரல் மாதத்தில் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்க போகிறது? நாங்கள் இதுக்கு மேலே ஊருக்குள்ளே இருக்கலாமா, இல்லை துபாய் போயிடலாமா? ஏன்னா ஏற்கனவே ஜென்ம சனி உட்காந்து ஏன் குருஜி கேட்குறீங்க? உண்மையை சொல்லுங்கள், இந்த மார்ச் முடிய நம்ம கையில் காசே இருந்திருக்காது. ஏன்னா பாதகாதிபதி சுக்கிரன் உச்சமாகி 2ஆம் இடத்துல உட்காந்துருந்தான். இப்போ தான் அவர் நவுந்து போய் இப்போ மேசத்துக்கு போயிருக்கார். ஆமாங்க, கரெக்டுங்க. அந்த இந்த பக்கம் என்னடானா ஜென்ம சனி. ஆனால் பெரிய தைரியங்க உங்களுக்கு. ஜென்ம சனி ஒரு பக்கம், சுக்கிரன் உச்சம் ஒரு பக்கம், அப்படியே ஹேண்டில் பண்ணி வந்துட்டீங்க. இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் சில நல்ல விஷயங்களும் நடக்க போகிறது, சில கெட்ட விஷயங்களும் நடக்க போகிறது. டிஸ்க்ளைமர் இப்போயே சொல்லிடுறேன். பெரிய விஷயங்கள்லாம் நல்லதாக நடக்க போகுது. பர்சனல் விஷயங்கள் என்றைக்குமே 2 கேட்டகரி உண்டு. கிரகங்களோட அஃபிஷியல் விஷயங்கள், உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் விஷயங்கள். இது 2 இருக்குது. இதில் இந்த பர்சனல் விஷயத்தை தொட்டால் தான் ரொம்ப வலிக்கும். அது தான் வரப்போகுது, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ 2ஆம் இடத்துல யார் இருக்கா? சனியும் செவ்வாயும் இருக்கிறார்கள். செவ்வாய் யார்? 3, 10 குடையவர் கும்பராசிக்கு. அப்போ தொழில்காரகன். நண்பர்களே, காலையில் எந்திரிச்சோன்னே, நான் அடிக்கடி இந்த கதையை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், போன வருஷம். திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு புலியும் ஒரு சிங்கமும் மானும் இருந்ததாம். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த மானை வேட்டையாடினா அந்த சிங்கம் உயிரோடு இருக்கும். 5:30 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஓடி போயிடுச்சுன்னா அந்த மான் உயிரோடு இருக்கும். பிரச்சனை நீங்கள் சிங்கமாக மானாங்கிறது இல்லை, காலைல 5:30 மணிக்கு யார் எந்திரிக்கிறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது நம்ம பழைய கதை. அப்போ இந்த 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கும் பொழுது காலையில் எந்திரிச்சோட நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெற்றி உங்களுக்கு தான். காரணம் என்னென்னா, செவ்வாய் ஒரு வைப்ரண்ட்டான கிரகம், சனி ஒரு வைப்ரண்ட்டான கிரகம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 5ஆம் இடத்துல குரு பகவான், 2 கூடிய தனாதிபதி. என்னங்க குறை? சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. வேலை செய்யணும். வண்ணதாசன் சொல்லுகிறார் நண்பர்களே, ஒன்றுமே இல்லை நீங்கள் இயங்க தொடங்கும் வரை. ஒரே வார்த்தை தான், ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் இயங்க தொடங்கும் வரை. இயங்க தொடங்கிட்டீங்களா, இனி எல்லாம் நடக்கும். இயங்க தொடங்குங்க. இந்த இயக்கம் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். இந்த ஃபெட்டப்லேருந்து எந்திரிச்சு மேலே வாங்க. நிறைய பேர் என்னோடய பதிவுகளை பார்த்து நீங்கள் நிறையா மோட்டிவேஷனாக பேசுகிறீங்கலாம் சொல்கிறாங்க. நான் உண்மையை சொல்கிறேன். என்னென்னா, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. உங்களை நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்புங்க, ஜெயிச்சிருவீங்க இந்த மாதம். ஏனென்றால் உங்கள் குரு ரெடியாக இருக்கார். இப்போது ஒரு கம்பேக் கொடுத்துடலாமா? போர் கொண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் எந்திரிச்சா பிரம்மாண்டம். இப்போ இது என்னென்னா, இப்போது புத பகவான் எடுத்துக்கோங்க, 5 குடையவன் 8 குடையவன்.
இந்த 8ஆம் தேதியிலேருந்து நீச்சமாகிறார் நண்பர்களே. இதுதான் ஒரு ஆபத்து. ஏன் அப்படின்னா 5ன்னா குழந்தைங்க. ஏற்கனவே இப்போ தான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டியிருப்பீங்க மார்ச்சில். ஸோ இப்போ அடுத்து 5 கூடிய புத பகவான் நீச்சமாகிறார். அப்போ பிள்ளைகளால் மன கஷ்டம். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இதை படிக்கட்டில் ஏறும்போது கீழே விழுறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, இப்போ தான் ஏதோ ஒரு ஃப்ளூலாம் பரவுது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைகளால் மன கஷ்டம் ஏற்படும். இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஜாலியாக கூப்பிட்டு நீங்கள் ட்ரிப் போகலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. குழந்தைகளோட உடல் நலரை பத்திரமா பார்த்துக்கோங்க. IVF IUI பண்ணுறவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்போ பண்ண வேண்டாம்? 8ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், ரொம்பலாம் டைம் கிடையாது. 23ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த நாட்களில் தவிருங்க. 5ன்னா ஆலய வழிபாடு, 5ன்னா தெய்வம், 5ஆம் இடத்துக்குடையவன் 2ஆம் இடத்துல நீச்சம் பெறுகிறான் எனும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. 8 to 23 8 to 23 நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். வாங்க சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு தங்க வயல் சோறு வாங்கலாம். ஐயா வேணாம், ஐயா வேணவே வேணாம், ஐயா வாங்க. அப்போது தெங்கனி கோட்டை பக்கம் தேக்கு மரம் வாங்கலாம், வேணாம். ஈரோடு பக்கம் ஈமு கோழி வாங்கலாம், வேணாம். இது எல்லாம் ட்ராப்பு. நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மை மதியை மயக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வரும். அது ஏன் வருதுன்னா அப்போ தான் இருக்கிற காசு இல்லாமல் போயிடும். அப்போது நம்ம என்ன செய்யணும்? இருக்கிற காசை பத்திரமா வச்சுக்கிட்டாலே போதும். இது போன்ற மதிமயக்கிகளிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் போதும். அடிக்கடி சொல்வேன், உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் மதி மயங்குகிறதோ என்ன பண்ணணும்? உங்களோட மூத்தார்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும், நான் பண்ணுறது கரெக்டானு கேட்கணும். நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனையே நம்ம ஈகோ தான். நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். அதான் பிரச்சனை. நீங்கள் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அப்படிம்பாங்க. சரின்னு விட்டுறணும். அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. அவர் சொன்னால் சரின்னு விட்டுறணும். அதை மனசில் வச்சுக்கோங்க, வளர்த்திக்கோங்க. இந்த ஒரு நல்ல குணத்தை வளர்த்துக்கோங்க. எந்த பயமாக இருந்தாலும் ஆஸ்க் யுவர் சீனியர்ஸ். சுக்கிர பகவான் என்ன பண்ணுறார்? நம்மால் பாதகாதிபதி. இதான் வருத்தத்துக்குரிய விஷயம். சார் அவர் பாதகாதிபதி இருந்தால் நான் ஏன் சார் வருத்தப்படணும்? இது சொல்கிறேங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா 4 9 கூடையவர் ஆட்சி பெறுகிறார். ஒரு நல்ல விஷயம், நீங்கள் காரெல்லாம் எஃப்சி பண்ணுறது அல்லது காருக்குரிய புதிய அலங்காரங்கள் பண்ணுறது, காருக்குள்ளே ஸ்டிக்கர் ஒட்டுற, கார் வெளியெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி ரெடி பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. புதிய கார் வாங்குவீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இன்டீரியர்ஸ்லாம் பண்ணுவீங்க. பூமி லாபங்கள் வரப்போகுது. நம்ம இப்படியே சுற்றிட்டு இருக்கோம், நம்ம எப்போ தான் லேண்ட் வாங்க போகிறோம் போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். சில பேர் ஃப்ளாட் வாங்குவீங்க போன்ற விஷயங்கள்லாம் வரும். ஆனால் இவன் மனைவிக்கு ஜென்ம எதிரி. ஏனென்றால் 4 9 கூடியவன் சுக்கரனாக சென்று விடுகிற களத்திரக்காரகன் இல்லையா? அப்போது வீட்டில் டெய்லி சண்டை. டெய்லினா டெய்லி சண்டை. இந்த சுக்கரன் என்ன பண்ணுறாருன்னா மனைவி வீட்டு ஆளுங்களை ஏதேனும் ஒரு கரைச்சலை கொடுத்துட்டே இருப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இருக்கவே இருக்கார் நம்ம தலைவர் யார்? சூரிய பகவான் 14ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். யார்? 7 கூடையவர். அப்படியே பிடிச்சிட்டே போய் ஃபாரின் போயிடுங்க. நிம்மதி. அதான் நான் தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஆரம்பித்தேன். இங்கனக்குள்ளேயே இருக்கலாமா இல்லை துபாய் போய் பழச்சிக்கலாமா? அந்த மாதிரி ஒரு நேரம் கடல் தாண்டி விட்டு வாருங்கள், தோஷம் சரியாகும். அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். ஏதேனும் ஒரு இன்பச் சுற்றுலாவாவது போயிட்டு வாங்க. ஒரு 2 நாளாவது போயிட்டு வாங்க. இந்த தோஷம் சரியாகும். எந்த தோஷம்? இந்த 4 9 கூடிய சுக்கிர பகவான் ஹீ இஸ் கோயிங் டு ஸ்டே another 30 days. இவர் ரொம்ப மோசமான விஷயங்க. இவர் ஸ்டே ஆகக்கூடாது. அப்படி ஆனால் என்ன ஆகும்? ஏன்னா அவர் பாதகாதிபதி, அவர் பவர்ஃபுல் ஆகிட்டார்னா வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் டைவர்ஸ் பண்ணாதவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணணும்னு தோணும். நான் சொல்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நம்மக்கிட்ட ஒருத்தர் 2 பேர் வேலை பார்க்குறாங்க, ரொம்ப ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறாங்க. என்ன வேலைக்கு லேட்டாக வராங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்போ நம்ம படக்குன்னு என்ன கோவப்படுறோம்? என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க பாரு, எவ்வளோ நேற்று வந்த பசங்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு 10 வருஷமாக நம்ம கூட இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ் கூட கிடையாதா? ஏனென்றால் உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போது அந்த நேரத்தில் ஒரு குஷனிங். இதுக்கு தண்டனை வேலை விட்டு அனுப்புறது கிடையாது. நீங்கள் சும்மா சுடுசொற்கள் சொன்னாலே போதும், அவங்க அடுத்த நாள் வந்து சரியாயிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை கிடையாது நண்பர்களே. அது மாதிரி தான் 4 9 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறும்போது மனைவி கூட சண்டை வரும். மனைவி கூட சண்டை வந்தால் ஒரே வேலை என்ன? டைவர்ஸ் கிடையாது நண்பர்களே. மனைவி கூட சண்டை வந்தால் ஒரு கசப்பு, அவ்வளோதான். அதை உட்காந்து பேசினா சரியாயிடும். அதை உட்காந்து பேசுகிறதுக்கு முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லை ஊரை பார்த்து போங்க. என்ன ஒரு 2 நாள் நீங்கள் ஃபாரின் போயிட்டு வாங்க, அவ்வளோதான். ஒரு பிரிவுங்கிற ஒரு தனிமை 2 நாள் நீங்களும் தனிமையாக இருங்க, அவங்களும் தனியாக இருக்கட்டும். 2 பேரும் 3ஆவது நாள் வரும்போது ஐ மிஸ் யூன்னு ஸ்டேட்டஸ் வச்சு சேர்ந்துக்குவீங்க, அவ்வளோதான். சிம்பிள். தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், ஐபிசி பக்தியை பார்க்கின்ற அத்தனை பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று முடியலன்னா அந்த முடிவெல்லாம் அதெல்லாம் ஓகே. எல்லார் வீட்லேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் அது முயற்சி செய்த பின்பு உங்கள் மனசு சொல்லணும், நான் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன், இதுக்கு மேலாம் முடியாதுன்னு நினச்சா நீங்கள் அதை பண்ணுங்கள். ஆனால் 4 9 கூடையவருக்கு, ஏன்னா அதையும் நான் சொல்லணும் இந்த இடத்துல, நிறைவேறாத டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நிறைவேற போகிறது. ரொம்ப நாளாக என் ஒய்ஃப் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா சார், நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டே வரல, அல்லது தேவையில்லாமல் எனக்கு வந்து
இது பண்ணிகிட்டே இருந்தாங்க, எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டே இருக்காங்க, வரவே போன்ற பிரச்சனைகள்லாம் சொல்லுவீங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம், உங்களுக்கு மறுமணத்திற்கான நேரம். இந்த பாதகாதிபதி ஆட்சி பெறும் பொழுது திருமணத்தை பிரிப்பான், மறுமணத்தை கொடுப்பான். ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறதா மைனஸ்ன்னு எடுத்துக்கிறதா, அதான் இப்பவும் சொல்கிறேன். உங்கள் பர்சனல் லைஃப், இதுக்கு ஜட்ஜெலாம் சொல்லக்கூடாது. உங்கள் லைஃப் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அனுபவித்த வழிகள் நீங்களே அறிவீர்கள். அப்படிங்கும்போது இந்த திருமணத்திலே கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, அல்லது மறுமணம் நடக்கப் போகிறது என்பதை இது காட்டுகிறது. ரைட், ஓகே. இப்போது வாங்க, இப்போ தான் சாப்டருக்குள்ளே வரேன். 7 சுக்கிரன் சூரியன் ஆட்சி பெறுகிறாரே, என்ன பண்ணுவார்? பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குவார். நல்ல விஐபி ஃப்ரெண்ட்ஸை சந்திப்பீங்க. 7 சூரியன் உச்சம், எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ என்ன ஆகும்னா, ஃபாரின் போகிறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, முக்கியமாக சோலார் சம்மந்தப்பட்ட, கோதுமை சம்மந்தப்பட்ட, இந்த ஹிருதயம், மூளை, எலும்பு சம்மந்தப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் செய்வது, மருத்துவ அந்த ஸ்டட்டு மாதிரி வைக்கிறது போன்ற விஷயங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்ல எதிர்காலம். இந்த நேரத்தில் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடும். அதே நேரத்தில் ஒரு பர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லிடுறேன். ஏற்கனவே ராசியிலே ராகு, இந்த ஆள் என்ன பண்ணுவார், நம்மளை இப்படா நம்ம சாயந்தரம்னா ஃபன் பண்ணலாம், வாங்க 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 பார் திறந்துருக்கு, இந்த வார்த்தையை சொல்ல நான் வருத்தப்படுறேன், டெய்லி கூட்டு போவார். காரணம் என்னென்னா, ராகு ராசியில் நம்மளை நல்லா இருக்க விடமாட்டார், தவறான நண்பர்களோடு சேர்த்து வைப்பார். இந்த ராசியில் ராகு. இந்த நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் காதலுக்குடையவர், ராகு வேற ஒரு விஷயத்துக்குடையவர். இவர் 2 பேரும் உடம்ப ஆட்சி பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? கட்டுமையாக பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும். நீங்கள் யாரோட உபாசகர்லாம் அப்புறம், முதல்ல ஆஞ்சநேய உபாசகராக நீங்கள் மாறிடுங்க. காரணம் என்னவென்றால், பிரம்மச்சரியத்தை கை கொண்டால் இவங்க 2 பேரும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த ஒரு விஷயத்தில் சிக்கிறாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ராசியில் ராகு, 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது, பாதகாதிபதி ஆட்சி பெறும் பொழுது தெரிந்தே தவறு செய்ய வைப்பார். செய்ய வச்சுட்டு அப்படியே பப்ளிக்கில் மாட்டி விட்டுருவார், எல்லாரும் முன்னாடி மாட்டி விட்டுருவார், மானமே போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு சாப்டர் உங்களுக்கு ஆபத்து ஆபத்து ஆபத்து, இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி நீங்கள் என்ன கோயிலுக்கு போகலாம்? முக்கியமாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ராகு கோயில் அல்லது புத்து கோயில் போகிறது ரொம்ப நல்லது. புற்றுக்கு பால் ஊற்றி அந்த புத்து மண் எடுத்து தள்ள வச்சுக்கிறது நல்லது. அல்லது திருநாகேஸ்வரம் நீங்கள் சென்று ராகு பகவானை வழிபடலாம். திருப்பாம்புபுரம் சென்று வழிபடலாம். இது பேசிக்ஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய ஆலயங்கள்னு சொல்லக்கூடிய எங்கே வேணால், மாங்காடு காமாட்சி ஆகட்டும், காஞ்சிபுரம் காமாட்சி ஆகட்டும், அல்லது சிங்கப்பெருமாள் கோயில் ஆகட்டும், இங்கெல்லாம் செல்வது நல்லது. பெரும்பாலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பிரம்மஞானபுரீஸ்வரர் கோயில் இங்கே செல்லுங்க. அங்கே கொர்க்கை கும்பகோணத்தில் இருக்குது, அங்கே போகலாம். அப்படி போக முடியாதவங்க ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 2 ஃபாலோ பண்ணுங்கள், அதே போதும். அடுத்ததாக சதய நட்சத்திரக்காரர்கள் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர், திருப்புகலூர் திருவாரூரில் இருக்குது. இந்த சிறு தொண்டர் பிள்ளைக்கறி அதெல்லாம் அந்த ஊர் தான். அடுத்ததாக நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருவானேஸ்வரர் ரங்கநாதபுரம், திருவையாறு, இதெல்லாம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க போகலாம். மற்றபடி எல்லாரும் போக முடியுமா தெரில. நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியது 2 பேர் தான், ராகுவையும் சுக்கிரனையும். இது 2 பற்றியும் பத்திரமா பிடிச்சிக்கோங்க. மற்றபடி எதுவும் தேவையில்லை. உங்களுடைய கேரக்டரில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதி மட்டுமே, இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே ஒரு சந்திராஷ்டமம் முடிஞ்சு போயிருந்ததை விட்டுருங்க. 29ஆம் தேதி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல நாட்கள்னால் 17ஆம் தேதி சர்வ அமாவாசை அன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு போய் ஏதேனும் ஒரு யாகம், இங்கே எல்லா கோயிலையும் பண்ணுவாங்க. அமாவாசைன்னா பிரத்யங்கராவுக்கோ இல்லை அம்பாளுக்கோ ஏதோ ஒரு யாகம் பண்ணுவாங்க, அதில் போய் கலந்துக்கோங்க. அமாவாசை யாகத்தில் கலந்துக்கோங்க. அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவை, அப்போ தான் ராகுட்டு தப்பிப்பீங்க. ஸோ அதிர்ஷ்ட திசை மேற்கு, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அப்போ டைவர்ஸ் அதான் குறித்து போயிட்டுருக்கு. இன்றைக்கா நாளைக்காங்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? கீழே போயிட்டுருக்கு, இந்த 2 நம்பரை கூப்பிடணும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். கியூஆர் கோடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த திரையில் ஓடிட்டுருக்கோம். உங்கள் மொபைல் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும். என்னிடம் மூத்தோருடைய பதிவுகளும் கிடைக்கப்பெறும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.